Hello dear students, example 2.4. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துட்டு ரெக்டாங்கிள் ஃபார்முக்கு மாத்த சொன்னா ரொம்ப ஈஸியா மாத்திடலாம். அதே கியூப் கொடுத்துட்டு மாத்த சொன்னா எப்படி பண்ணலாம் பாத்துலாங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராக்கெட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 1 plus i by 1 minus i கொடுத்துருக்காங்க. ஃபைன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்டாங்கிள் ஃபார்ம் மாத்தணும். என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர்ல இருக்கிறத கான்ஜுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோமா? எஸ். சோ அப்ப இது கான்ஜுகேட் எடுத்தா 1 plus i by 1 plus i இதுதானே கிடைக்கும்? எஸ். நவ் சோ இதுக்கு தனித்தனி பிராக்கெட் போட்டுக்கலாமா? சோ இதுக்கு தனித்தனியா பிராக்கெட் போட்டு என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ 1 இது ரெண்டு கூட மல்டிபிள் பண்ணா கண்டிப்பா அதே தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 1 plus i தான் கிடைக்கும். i இது ரெண்டு கூட மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? எஸ். சோ அப்போ plus i into i square ஓட வேல்யூ -1. சோ அதை இங்க போட்டுக்கலாங்களா? -1 போட்டுக்கலாம். டிவைடட் பை 1 இது ரெண்டு கூட மல்டிபிள் பண்ணா அதே தான் கிடைக்கும். அங்க என்ன இருக்கு? 1 plus i இருக்கு. -i இது ரெண்டு கூட மல்டிபிள் பண்ணாக்கா சோ என்ன கிடைக்கும்? -i minus into plus minus i into i square வேல்யூ -1. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப என்ன 1 ஆயிடும்? அது +1 ஆயிடும். +1 க்கு -1 கேன்சல் பண்ணிடலாங்களா? +i க்கு -i கேன்சல் பண்ணிடலாங்களா? அப்ப இங்க என்ன ஒரு ரிமைனிங்? i plus i 2i கிடைக்குங்களா? எஸ், 2i டிவைடட் பை 1 plus 1 2 கிடைக்குங்களா? இந்த 2 க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைனிங் என்ன? i மட்டும் தான் கிடைக்கும். ஃபைன். அதே போல இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எஸ், கீழே வீடியோ கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்றீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறேன். தேங்க்யூ டு ஆல். பை பை.